பல ஆண்டுகளாக தீபாவளி, பொங்கல் இது போன்ற ஃபெஸ்டிவல் தினங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு ஹீரோ படம் தான் வெளிவரது பழக்கமாக இருந்தது. அதேமாரி பார்த்தா ஒரு வருஷம் பொங்கலுக்கு ஒரு பக்கம் பேட்டை, இன்னொரு பக்கம் விஸ்வாஸ் வந்தது. அது மாதிரி எப்போவாவது நடக்குதே தவிர 3, 4 படங்கள் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வெளியாகுது அப்படின்றது சமீப காலத்தில் நடக்கலை. ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிக்கு பார்த்தா பிரதீப் ரங்கநாதனுடைய 2 படம் வெளியாகிறதா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது தவிர மாரி செல்வராயனுடைய பைசன் அந்த படம் வெளிவரப்போகுது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விருந்தாக தான் ரசிகர்களுக்கு இருக்கும் இந்த தீபாவளின்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயமும் முக்கியமாக நம்ம கவனம் செலுத்தணும். சர்தார் 2 இந்த படங்களுக்கெல்லாம் முன்னாலேயே சர்தார் 2 படத்தை தான் தீபாவளிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதை பற்றி செய்திகள் எதுவும் இல்லாதனால அது வரப்போதா இல்லையா அப்படின்னு தெரியல. தீபாவளியை தாண்டி பொங்கலுக்கு பார்த்தா இன்னும் பெரிய ஒரு போட்டியாக இருக்குது. ஒரு பக்கம் ஜனநாயகன் அந்த படம் 9ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான பப்ளிசிட்டி வேலை நடந்துகிட்டு இருக்கு. 14ஆம் தேதி சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி வருது. அதுக்கப்புறம் அதே பொங்கல் அன்னைக்கு கருப்பு படம் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சூர்யாவுடைய படம் தீபாவளிக்கு முதல்ல பிளான் பண்ணாங்க. இப்போ மெல்ல 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 ஷிஃப்ட் பண்ணி அதுவும் பொங்கலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த பொங்கலுக்கு பல மல்டி ஸ்டார் படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் விஜய், பராசக்தி படத்தை பொறுத்தவரை சிவகார்த்திகேயன் மட்டும் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, இப்படி அந்த பக்கம் பார்த்தா சூர்யா, இப்படி இத்தனை நட்சத்திரங்கள் போட்டி போடுகின்ற ஒரு பொங்கலாக 2026 பொங்கல் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன்.